பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு பிரிட்ஜ் மேல பைக் போயிட்டு இருக்குங்க. அந்த பைக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய லாரி வருது. அதை கவனிக்காம இருந்த அந்த பைக்காரன் முன்னாடி போயிட்டு இருக்கிறப்ப எதிர்பாராத விதமான ஒரு ஆக்சிடென்ட் அங்க நடக்குதுங்க. பின்னாடி வருகிற அந்த லாரி அவரை முன்னாடி இடிச்சதும் அவரு அந்த ஃபோர்ஸ்னால அவருடைய தலை செதறி போய் கிடைக்குதுங்க. அப்பவே அவர் ஸ்பாட்லயே செத்துட்டாருங்க. ஒருவேளை அந்த பைக்காரன் ஹெல்மெட் போட்டிருந்தா உயிரோட இருந்திருப்பார்ல. எஸ், விசுவாசிகளாகிய நாமளும் நம்முடைய தலைச்சிராவைய அணியணுங்க. எதற்காக? இந்த உலகத்துல நிறைய பாவம் இருக்கு. அந்த பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடி நம்முடைய தலைச்சீராவை, அதாவது தேவ வசனமாக்கிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எபேசியர் 6:17 இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒன் அண்ட் ஒன்லி வெப்பன், அதுவும் வாழ்க்கையில ஏற்படுகிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டெம்டேஷன்ஸ், அப்புறம் தள்ளாடி போகிற சூழ்நிலையிலையும் நம்மளுடைய கையில வெப்பனாக இருந்து அவருடைய வசனமாகிய பட்டயத்தை நாம எப்பொழுதுமே எந்நேரமுமே நம்மளுடைய கைகள்ல வச்சுட்டு இருக்கணுங்க. அதாவது படிச்சுட்டே நம்முடைய இருதயத்துல தியானித்து கொண்டே இருக்கணுங்க. அதேதான் மத்திய 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பிசாசு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றானோ அப்ப ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேளுங்க. உங்களுடைய வார்த்தையினாலேயே நான் அதை ஜெயித்து சாத்தான காலின் கீழே நசுக்கி போட எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு இன்றைக்கே கேட்டு அந்த போராட்டத்துல ஜெயித்து பெறுங்க. ஜீசஸ் brings victory. God bless you.